Hey guys, welcome to our Learn 3D YouTube channel. இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், தென் ரைட் பிளேன் அதெல்லாம் எப்படி ஓபன் பண்ணி நார்மல் டூ கொடுத்து ஸ்கெட்ச் கொடுக்கிறது அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் யூனிட் செட்டிங்ஸ் வந்துட்டு பார்த்தோம். அதாவது 1 inch is equal to 25.4 mm, தென் 1 centimeter is equal to 10 mm. ஸோ அதில் இன்ச் எப்படி மாற்றுறது, தென் mm எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்தோம், ரைட்? ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிளேன்ல வந்துட்டு எப்படி ஸ்கெட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் பிளேன்ல வந்துட்டு நம்ம ஸ்கெட்ச் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்த மாதிரி நார்மல் டூ கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு 2Dயா வந்துடும். ஸோ தென் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிளேன்ல போய் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க ஒரு 4 ஐகான் தெரியுற மாதிரி டூல் பார் ஓப்பன் ஆகும். தென் அதில் ஸ்கெட்ச் கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் பிளேன் வந்துட்டு ஸ்கெட்ச் ஆகிற மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்கெட்ச்குள்ள இருக்கிறோம். ஸோ இப்போ இங்க இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஸ்கெட்சில் இருக்கிற லைன் கமாண்ட், தென் சர்க்கிள், ஸ்ப்ளைன், ரெக்டாங்கிள், ஸோ இந்த மாதிரி எல்லா கமாண்ட்ஸும் நமக்கு வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிருக்கும். அதே நாம வந்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்தோம் அப்படின்னம்னா இப்போ ஸ்கெட்சில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், பட் நம்மளால எதுவுமே டிரா பண்ண முடியாது. என்னால டிரா பண்ண முடியல. ஃப்ரண்ட் பிளேன்ல போய் நான் ஸ்கெட்ச் கொடுத்தேன்னா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஸ்கெட்ச் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா லைன் பார்க்கலாம். ஸோ லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வந்துட்டு இப்போ 2Dல நம்ம வந்துட்டு டிரா பண்றோம் அப்படின்னா நமக்கு 2 ஆரிஜின் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்னு வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷன், இன்னொன்னு வந்துட்டு ஒய் டைரக்ஷன். அதாவது இந்த சைடு வந்துட்டு நம்ம எக்ஸ் டைரக்ஷனை சொல்லுவோம், இந்த சைடு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒய் டைரக்ஷனை சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ லைன்ல கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ லைன் போய் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ லைன்ல பாத்தீங்கன்னா லைன், சென்டர் லைன், மிட் பாயிண்ட் லைன், 3 டைப் ஆஃப் லைன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் லைனுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதை நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ நான் யூனிட்ஸ்ல வந்துட்டு MMGS அதாவது மில்லிமீட்டர்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ், அதாவது ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ்னா டைமென்ஷனை கன்ஸ்ட்ரெயின் பண்றதுக்காக நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ்ல எக்ஸாம்பிள் லைக் ஒரு 50 mm கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா வெர்டிகல் டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்துட்டு 50 mm வந்துட்டு ஹைட்டா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அகெயின் நான் வந்துட்டு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல வந்துட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் போயிட்டு 50 mm நான் கன்ஸ்ட்ரெயின் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2 டைரக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம லைன் வந்துட்டு பிக் பண்ணிக்கிறோம். இது நார்மல் லைன் மட்டும்தான். இப்போ பாத்தீங்க அப்படின்னா சென்டர் லைன் வரேன். ஸோ இப்போ நம்ம சென்டர் லைன் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கீழே கொடுக்கலாம். கீழே வந்துட்டு சேம் 50 mm கொடுக்கணும் அப்படின்னா நம்ம லைன் பிக் பண்ணிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னம்னா 50 டிஃபைன் பண்ணோம்னா நமக்கு கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அடுத்து மிட் பாயிண்ட் லைன். மிட் பாயிண்ட் லைன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னம்னா ஸோ நம்ம ஒரு லைனை ஆரிஜினா செட் பண்ணி டிராக் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் நமக்கு வந்துட்டு என்லார்ஜ் ஆகிறதா மிட் பாயிண்ட் லைன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லைக் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லைனை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணும்போது அதனுடைய கன்ஸ்ட்ரெயினும் சேர்த்து டெலீட் ஆகும். ஸோ அதுதான் இப்போ இன்டிமேட் பண்ணுச்சு. நான் இதில் போயிட்டு லைன்ல போயிட்டு மிட் பாயிண்ட் லைன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணி ஜஸ்ட் நான் ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணிட்டு நான் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு அதாவது சென்டர் பாயிண்ட்ல இருந்து எண்டு பாயிண்ட் வரலும் நான் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் 50 கொடுத்தேன் அப்படின்னா சேம் ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 50 mm வந்துட்டு என்லார்ஜ் ஆகும். அட் தி சேம் டைம் சப்போஸ் நான் வந்துட்டு இதை லைனா கிரியேட் பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரி அதாவது சென்டர் லைன் கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த லைனை கிளிக் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த லைன் மேல கிளிக் கொடுத்தீங்கனாலே ஒரு டூல் பார் வந்துட்டு ஓபன் ஆகும். ஸோ அந்த டூல் பார்ல பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு சென்டர் லைனா வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சென்டர் லைன் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கும்.
at the same time இப்போ நான் sketch விட்டு எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண லைன்ஸ் மட்டும்தான் விசிபிள்ல இருக்கும், அதனுடைய டைமென்ஷன்ஸ் எதுவுமே விசிபிள்ல இருக்காது. அட் தி சேம் டைம் என்னால டைமென்ஷனும் எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்மளால பார்க்க மட்டும் தான் முடியுமோ தவிர நம்மளால எடிட் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு MMGSல இருந்து IPSக்கு மாத்துறேன். அப்போ IPSல நம்ம மாத்தும் போது இப்போ 50 mm கொடுத்திருந்தோம், ஆல்மோஸ்ட் 2 இன்ச்சுக்கு பக்கமா வந்துருச்சு. இப்போ நான் ஸ்கெட்சுக்குள்ள போயிட்டு நான் அதுல டைமென்ஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா. ஸோ 2க்கு பக்கத்துல 1.97 வந்துருச்சு. அதாவது கால்குலேட்டர்ல 50 டிவைடட் பை 25.4 கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1.96, அதாவது 1.97 தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம யூனிட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்போது யூனிட்ஸ் கன்வர்ஷன் நடக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாம நீங்க வந்துட்டு ஒரு டிராயிங் வந்துட்டு இன்ச்னு பார்க்காம, ஐ மீன் MMGSல கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டால, பட் நீங்க இன்ச்சஸ்ல வந்துட்டு ஹோல் டிராயிங்கும் பண்ணிட்டீங்க, கன்ஸ்ட்ரெயின் பண்ணி கிரியேட் பண்ணி டிரா பண்ணிட்டீங்க, தென் அதுக்கப்புறம் MMக்கு மாத்தினீங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு ஸ்கேல் டவுன் பண்ண முடியாது. நீங்க பாட்டுக்குள்ள வந்து ஸ்கெட்ச்குள்ள வந்த உடனேயே நீங்க வந்துட்டு என்ன யூனிட்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். ஸோ அகைன் நம்ம ஸ்கெட்ச் விட்டு எக்ஸிட் ஆனோம்னா இங்க வந்துட்டு ஸ்கெட்ச் எக்ஸிட் ஆயிரும். மறுபடியும் நம்ம அதுக்கு அந்த ட்ரீக்குள்ள வரணும் அப்படின்னா அதே ஸ்கெட்ச்ல போய் கிளிக் கொடுத்துட்டு தென் எடிட் ஸ்கெட்ச் கொடுத்தோம்னா ஸோ என்னால எடிட் பண்ண முடியும். 2 இன்ச்சஸ் மட்டும் வேணும் அப்படின்னா 2 இன்ச்சஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும். அகைன் 2 இன்ச்சஸ் வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷன்லயும் ஒய் டைரக்ஷன்ல வந்துட்டு 2 இன்ச்சஸ் கிரியேட் பண்ணனா ஸோ எல்லாமே வந்துட்டு நான் 2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு லைனோட ஒர்க். ஓகே, தென் அதுக்கப்புறம் இந்த லைன் எல்லாமே டெலீட் பண்றேன். ஸோ இப்போ லைன் கமாண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் கமாண்ட். சர்க்கிள்ல வந்துட்டு 2 டைப் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம சென்டர் லைனை பிக் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். தென் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் போயிட்டு அதை வந்துட்டு நம்ம 4 இன்ச்சஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, தென் இந்த சர்க்கிளை வந்துட்டு நான் டெலீட் கொடுக்குறேன். அகைன் 3 பாயிண்ட் சர்க்கிள் வர ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தென் செகண்ட் பாயிண்ட், தென் தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் சப்போஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் போட்டு ஐ மீன் ஒரு லைன் வச்சிருக்கோம். ஸோ அந்த லைன் இங்கே எண்ட் ஆகுது. தென் அகைன் இங்க ஒரு லைன் வந்துட்டு சம்திங் ஆங்கிள் வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். இங்க ஒரு லைன் வந்துட்டு இப்படி வச்சிருக்கோம். அதாவது எனக்கு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் மீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சர்க்கிள், தென் செகண்ட் பாயிண்ட், தென் தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு சர்க்கிளோட 2 டிஃபரன்ஸ். ஸோ இந்த சர்க்கிள்லையும் நீங்க வந்துட்டு அந்த லைன் மேல கிளிக் கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெண்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா சென்டர் லைனா மாத்தலாம். சென்டர் லைன்ல வந்துட்டு உங்களால ஒரு க்ளோஸ்டு பவுண்டரி கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நார்மல் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு பவுண்டரியா இருக்கும். இப்போ க்ளோஸ்டு பவுண்டரினா என்ன அப்படின்னா ஸோ உள்ளுக்குள்ள பாருங்க டிஃப்ரெண்ட் கலர்ல வந்துட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா. எக்ஸாம்பிள் லைக் இப்போ நான் ஒரு லைன் போடுறேன். ஸோ அந்த லைன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. ஸோ இப்போ இது ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு பவுண்டரி கிடைச்சிச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ல வந்து தெரியுது பாத்தீங்களா. ஸோ வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற கலர்ல தெரியும், உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற கலர்ல தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு பவுண்டரின்னு சொல்லுவோம். தென் அகைன் நம்ம லைன்ல எப்படி ஆங்குலர் ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் போய்க்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ்ல 2 இன்ச், தென் ஒய் டைரக்ஷன்ல வந்துட்டு 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு பர்டிகுலர் ஆங்கிள் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்துட்டு டிகிரி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் போயிட்டு அதுல வந்துட்டு 2 இன்ச்சஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த லைனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஒரு 30 டிகிரி ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை சேஞ்ச் பண்ணணும்னாலும் அதை போய் நம்ம டபுள் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஸோ 45 டிகிரிக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லைன்ல இருக்கிற டிஃபரன்ஸ். சப்போஸ் நம்ம இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு சென்டர் லைனா மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியோமெட்ரி பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லயே போயிட்டு சென்டர் லைன் கொடுத்து ஆரிஜின்ல இருந்து நம்ம லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ அதனுடைய லென்த் வந்துட்டு 2 இன்ச்சுங்கிறது நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ இப்படியும் நம்ம 2 வழியில பண்ணலாம். ஸோ இப்போ லைன் கமாண்ட் சர்க்கிள் கமாண்ட் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.